இதுக்கு மேலையும் இந்த சண்டையை தொடரவே முடியாது. ஈரான் அடிக்கிற ஒவ்வொரு மிசைலையும் தடுக்கிறதுக்கான இன்டர்செப்டர் ஃபெசிலிட்டி நம்ம கிட்ட தீந்து போச்சு. மேக்ஸிமம் இன்னொரு ஒரு வாரம் 2 வாரத்துக்கு தான் இந்த சண்டையை எடுத்துட்டு போக முடியும். அதுக்கு மேல இந்த சண்டை நீடிச்சது அப்படின்னா நம்ம தோத்து போயிருவோம் அப்படின்னு வெளிப்படையாக அமெரிக்காவினுடைய டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் அபிஷியலா சொன்ன பென்டகன் அதிரடியாக ஒரு ரகசியமான செய்தியை வெள்ளை மாளிகைக்கு அனுப்பி இருக்கிறார்கள். இது குறித்து அல் ஜசீரா பத்திரிகை, தி வால் ஸ்ட்ரீட் ஜர்னல், அது மட்டும் இல்லாமல் தி ரியாட்டர்ஸ் வெளிப்படையாக செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள். அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகை இந்த செய்தியை கேட்டு அதிர்ந்து போகி மிக மிக ரகசியமாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தனியார் ஆயுத உற்பத்தி நிறுவனங்களுக்கு ஒரு கடிதத்தை அனுப்பி இருக்கிறார்கள். அந்த கடிதத்தின் அடிப்படையில் இன்னும் 24 மணி நேரத்தில் சில ரகசிய கூட்டங்கள் நடக்க போகிறது. ஏன் எதற்காக அமெரிக்கா இந்த யுத்தத்தில் இருந்து இவ்வளவு வேகமாக பின்வாங்குகிறார்கள்? ஈரான் ஏவக்கூடிய மிசைலை ஏன் அவர்களுடைய தாட் இன்டர்செப்டரால் தடுக்க முடியவில்லை? இந்த யுத்தம் துவங்கி 24 மணி நேரத்தில் அமெரிக்காவுக்கு 15,000 கோடி ஆயுதங்கள் செலவாகி இருக்கிறது. இது மட்டுமில்லாமல் இதுவரை 3 லட்சம் கோடிக்கு மேல் அமெரிக்காவினுடைய போர் செலவு. இது மட்டுமல்லாமல் இந்த யுத்தத்தை துவங்கி இந்த மணி வரை கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடி செலவாகி இருப்பதாக சில எச்சரிக்கையும் விடப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவினுடைய உச்சபட்ச ராணுவ அதிகாரி டான் கெய்னி கடந்த வாரமே எச்சரிக்கை செய்திருந்தார். அவசரப்பட்டு இந்த யுத்தத்தை துவங்காதீர்கள், இது மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் என்று சொல்லியிருந்தார். பென்டகனிலிருந்து வந்த இந்த உத்தரவை ஏன் வெள்ளை மாளிகை கேட்கவில்லை? உண்மையிலேயே இந்த யுத்தத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? ஈரானினுடைய மிசைலை இந்த அமெரிக்காவால் ஏன் தடுத்து நிறுத்த முடியவில்லை? உண்மையிலேயே கடந்த 24 மணி நேரமாக வெள்ளை மாளிகையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? வணக்கம், இது மெட்ராஸ் ரிவ்யூ. நான் உங்கள் சத்யராஜ். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்குமான யுத்தம் ஒரு உச்சகட்டத்தை நகர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் வெளிப்படையா ட்ரம்ப்பே என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, இந்த யுத்தத்தை இதற்கு மேலையும் தொடர்ச்சியா எடுத்துட்டு போகணும் அப்படின்னா வெப்பன் சப்ளை வேணும் அப்படிங்கிறாரு. அப்ப என்ன அர்த்தம்? வெப்பன் சப்ளை பத்தல அப்படின்னு அர்த்தம். இந்த கருத்தை கடந்த பிப்ரவரி 23ஆம் தேதி இந்த யுத்தம் துவங்குவதற்கு முன்னாடியே அமெரிக்காவினுடைய உச்சபட்ச ராணுவ அதிகாரியான ஜெனரல் டான் கெய்னி வெளிப்படையாக சொல்லி இருந்தார். தெஹரான் இருக்கக்கூடிய, அதாவது ஈரான் இருக்கக்கூடிய மிசைல்ஸ், அவங்க ஃபயர் பண்ணக்கூடிய மிசைல்ஸை நம்மளை தடுக்கணும் அப்படின்னா அதுக்கு நிறைய செலவாகும் அப்படிங்கிறது குறித்து சில புள்ளி விவரங்களை அவர் வெளியிட்டிருந்தார். பென்டகானிலிருந்து வெள்ளை மாளிகைக்கு வந்த இந்த உத்தரவையும் இந்த அட்வைஸையும் வெளிப்படையாக பிப்ரவரி 23ஆம் தேதி வால் ஸ்ட்ரீட் ஜர்னல் தங்களுடைய ஆர்டிகிளில் வெளியிட்டிருந்தார்கள். நேற்று அமெரிக்காவினுடைய அதிபரான ட்ரம்ப் அவர்கள் இந்த யுத்தத்தில் தனக்கு ஏற்படக்கூடிய பின்னடைவுகளையும் சிக்கலையும் மையமாக வைத்து அவர் ஏற்படுத்திய உரையாடல் குறித்தான செய்தியை அல் ஜசீரா பத்திரிகை மிக விரிவாக கட்டுரை வெளியிட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இதை எல்லாத்தையும் மையமாக வைத்து அடுத்தது என்ன செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு ட்ரம்ப் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கார்ப்பரேட் கம்பெனிகள் யாரெல்லாம் அமெரிக்காவில் ஆயுதங்களை தயாரிக்கிறாங்களோ, ட்ரம்புக்கு மிக மிக நெருக்கமா இருக்கக்கூடிய அந்த ஆயுத கம்பெனிகள், ஆயுத முதலாளிகளை மிக ரகசியமாக வெள்ளை மாளிகையில் கூப்பிட்டு ஒரு கூட்டம் போடுகிறார். அந்த கூட்டம் குறித்து ரியாட்டர்ஸ் பத்திரிகை மிக விரிவாக ஒரு கட்டுரை வெளியிட்டிருக்கிறார்கள். சோ இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக எடுத்து வைத்து பார்க்கும்போது அமெரிக்கா இந்த யுத்தத்தில் மிக மோசமான ஒரு பின்னடைவை சந்திக்கிறார்கள். இந்த யுத்தம் துவங்கி முதல் 24 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா 7,000 கோடி செலவாகி இருக்கிறது. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் சில மணி நேரத்தில் இந்த யுத்தத்தை ப்ரிப்பேர் பண்ணி அந்த ஃபர்ஸ்ட் 24 ஹவர்ஸ்ல மொத்தமா எடுத்து பார்த்தீங்கன்னா 15,000 கோடிக்கு மேல செலவாயிருக்கு அப்படிங்கிறாங்க. இந்த யுத்தம் துவங்கி இதுவரைக்கும் 3 லட்சம் கோடிக்கு மேல செலவாகி இருக்கும். முழுக்க 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 அமெரிக்காவினுடைய ஆயுதங்கள், அவங்க வச்சிருந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே காலி ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. இதை கேட்கும் போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. நம்ம இங்கிலீஷ் படத்துல தான் அமெரிக்காவினுடைய ராணுவத்தை பார்த்திருப்போம், அமெரிக்காவினுடைய சிஏ உளவு பிரிவை பார்த்திருப்போம். என்னடா இவங்க ஊர்லயே மிகப்பெரிய ஆள்னு சொல்லிட்டு இருந்தானுங்க, சண்டை வந்து ஒரே வாரத்துக்குள்ள தங்கிட்ட ஒண்ணுமே இல்லை அப்படின்னு புலம்புற அளவுக்கு ட்ரம்ப் போயிருக்கிறாரே, உண்மையிலேயே என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வருதா இல்லையா? நாம ஏதோ மிகப்பெரிய கற்பனையில உட்கார்ந்துகிட்டு இருக்கிறோம். அமெரிக்கான்னு ஒரு நாடு இருந்தா போது எல்லாத்தையும் அடிச்சு முடிச்சு துவைச்சு தொங்கட்டுருவான் அப்படின்னு. ஆனா அவன் பல நாடுகளுக்கு வெப்பன் சப்ளை பண்றான். உக்ரைன் வாரா, அங்கதான் ஆயுதம் கொடுத்துக்கிட்டு இருக்கான். இஸ்ரேலா, அங்கேயும் ஆயுதம் கொடுத்துக்கிட்டு இருக்கான். இப்படி அவன் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பேஸுகளை வச்சு அங்கங்க ஆயுதங்களை கொடுத்துக்கிட்டு இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்ததுல ஈரானை அவன் கொஞ்சம் குறைவாவே மதிப்பிட்டுட்டான். ஈரானினுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா அவங்களுடைய மிசைல் டெக்னாலஜி. ரொம்ப 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 சீப் காஸ்ட்ல, ரொம்ப விலை குறைவாக மிசைலை ரொம்ப ஸ்ட்ராங்கா தயாரிக்கிறதுல அவங்க மாஸ்டர்ஸ். அதே போல சில லட்சங்கள்ல ட்ரோனை தயாரிக்கிறதுல அவங்க கில்லாடி. ஒரு சின்ன ட்ரோன் 2 லட்ச ரூபா, 3 லட்ச ரூபா, இல்லை 5 லட்ச ரூபாய்க்கு ஒரு ட்ரோனை தயாரிச்சு அதுல நைட்ரஜன் குண்டுகளை வச்சு நேரடியா கொண்டு போய் 100 கோடி 200 கோடி மதிப்பிலான ஆயுதங்கள் மேல போட்டு மொத்தமா அதை முடிச்சுடுறாங்க.
இதுதான் வழக்கமா நடந்துகிட்டு இருக்கு. இதுல குறிப்பா அமெரிக்கா இந்த யுத்தத்துல என்னென்ன ஆயுதங்களை எப்படி பயன்படுத்துறாங்க, அவங்களுடைய ஏர் பவர், B-1 பாம்பர்ஸா இருக்கட்டும், B-2 ஸ்டெல்த் பாம்பர்ஸா இருக்கட்டும், F-35 ஃபிளைட்டா இருக்கட்டும், F-15 இருக்கட்டும், F-16 இருக்கட்டும், EA-18G, இது எல்லாமே வான்வெளி தாக்குதலை செய்வதற்காக அவர்களிடம் இருக்கக்கூடிய ஆயுதங்கள். அது மட்டும் இல்லாம இரண்டாவது அவங்கள்ட்ட அதிகமா இருக்கிறது ட்ரோனும் லாங் ரேஞ்ச் ஸ்ட்ரைக் சிஸ்டம். அதாவது MQ-9 ரேடாரா இருக்கட்டும், M149 ஹை மொபிலிட்டி ஆர்ட்டிலரியா இருக்கட்டும், இது இல்லாம லுசாஸ் ட்ரோன்ஸா இருக்கட்டும், இதை எல்லாத்தையும் வச்சு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. மூணாவது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அவங்கள்ட்ட இருந்த நேவல் பவர் ப்ராஜெக்ட். அவங்கள்ட்ட இருந்த மிகப்பெரிய 2 கப்பல், USS ஜெரால்ட் ஃபோல்டும் USS ஆபிரகாம் லிங்கனும். இதுதான் இப்ப அவங்க யுத்தத்துக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்கக்கூடிய வார் சட்டம். இது குறித்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவினுடைய USS சென்ட்ரல் கமாண்ட் அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்திலேயே இந்த ஆபரேஷன் எபிக் ஃபியூரியில நாங்க என்னென்னலாம் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது குறித்து மிக விரிவாக ஒரு கட்டுரையை போட்டிருக்காங்க. இதுல நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த யுத்தத்துல நடக்கக்கூடிய முக்கியமான சிக்கல் என்னன்னா, ஈரான்ட்ட எக்கச்சக்கமான மிசைல் சிஸ்டம் இருக்கு இல்லையா, இந்த மிசைல் சிஸ்டம் தான் வச்சு அடிச்சுக்கிட்டே இருக்கான். எல்லாம் பேலிஸ்டிக் மிசைல்ஸ். இந்த பேலிஸ்டிக் மிசைல்ஸை அடிக்க இந்த பேலிஸ்டிக் மிசைல்ஸை தடுக்கணும். இந்த பேலிஸ்டிக் மிசைல்ஸை நீங்க தடுக்கணும் அப்படின்னா அதுக்கு உங்கள்கிட்ட பிரத்யோகமான தடுப்பு கவசம் இருக்கணும். அது அமெரிக்காவிற்கான இருக்கு. அதான் வந்து பாத்தீங்கன்னா தாட் இன்டர்செப்டர்ஸ் அப்படிம்பாங்க. இந்த தாட் இன்டர்செப்டர்ஸ் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இந்த தாட் இன்டர்செப்டர்ஸ்ல ரேடாரும் இருக்கும், அதே சமயத்துல இன்டர்செப்ட் பண்ணக்கூடிய மிசைல்ஸும் இருக்கும். இந்த மிசைல்ஸுடைய வேலை என்ன அப்படின்னா, ஈரான் ஒரு மிசைலை அடிக்கிறான் அப்படின்னா அந்த மிசைலை இன்னொரு மிசைலை வச்சு தடுக்கணும். கிட்டத்தட்ட ஒரு மிசைல இல்ல ஒரு ஆபரேஷன்ஸ்ல அட் அ டைம்ல 150 இருந்து 200 இன்டர்செப்டர் மிசைல்ஸ் அடிக்கணும். ஏன்னா ஈரான் இருக்கிறது ஷார்ட் ரேஞ்ச், மீடியம் ரேஞ்ச், அது மட்டும் இல்லாம இன்டர்மீடியட் ரேஞ்ச். இந்த 3 ரேஞ்ச் பேலிஸ்டிக் மிசைலை வச்சு அவன் அடிக்கிறான். அவன் ஒவ்வொரு முறை அடிக்க ஆரம்பிக்கும் போதும் இவனும் திருப்பி இன்டர்செப்ட் பண்ணணும், அதுக்கு தாடை யூஸ் பண்ணணும். அதுக்கு ஒரு முறை அடிச்சா கிட்டத்தட்ட 150 இன்டர்செப்டர் அடிக்கணும், அதாவது மிசைல் அடிக்கணும். இது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 150-200 கிலோமீட்டருக்கு மேல போய் நடக்கக்கூடிய ஒரு ஃபைட். இப்ப வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த தாட் சிஸ்டம் அப்படிங்கிறது அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய பலம், பேட்ரியாட் தாட். இதுல பாத்தீங்கன்னா 9 சிஸ்டம் வச்சிருக்காங்க அவங்க. இந்த 9 சிஸ்டத்துல ஒரு சிஸ்டத்தை அவங்க மேனேஜ் பண்ணணும், அது பேர் பேட்டரின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு பேட்டரியை மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா 95 சோல்ஜர்ஸ் வேணும், 6 ட்ரக், 48 இன்டர்செப்டர்ஸ், ஒரு ரேடார், ஃபயர் கண்ட்ரோல் அண்ட் கம்யூனிகேஷன் காம்பவுண்ட். இது ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த செட்டப். இந்த செட்டப்பை வச்சு தான் வரக்கூடிய மிசைலை தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்க முடியும். அப்ராக்சிமேட்டா சொல்ல போனா இந்த ஒரு செட்டப்புக்கு 10,000 கோடிக்கு மேல செலவாகும். இந்த ஒரு செட்டப்பை வச்சிருக்கிறது, ஒரு மிசைல் வரதை தடுக்கிறதுக்கு. இந்த செட்டப்பை அவங்க இஸ்ரேலுக்கு கொடுத்துருக்காங்க, ஒரு 2 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய 9ல் முக்கியமான 2 விஷயத்தை இஸ்ரேலுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த இன்டர்செப்டர்ஸை, இந்த பேட்டரிஸை ஈரான் எப்படி ஹேண்டில் பண்றாங்க அப்படின்னா, அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய சீப்பான பேலிஸ்டிக் மிசைல்ஸ், ரொம்ப விலை குறைவான பேலிஸ்டிக் மிசைல்ஸை வச்சு அவங்க தொடர்ச்சியா தாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி தாக்கிக்கிட்டே இருக்கும்போது அந்த மிசைலை தடுக்கிறதுக்காக இந்த தாட் இன்டர்செப்டர்ஸ் அவங்க அடிக்கிறாங்க. ஒவ்வொரு முறை அடிக்கும் போது 150 போகுது பாத்தீங்களா. இது மொத்தமாக அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த இன்டர்செப்டர் மிசைலை ஸ்டாக்கை காலி பண்ணிருச்சு. இதுக்கு அமெரிக்கா தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இங்க பாருங்க, நாங்க வந்து சைனாவை, ரஷ்யாவை, நார்த் கொரியாவை மனசுல வச்சுட்டு ரொம்ப ஹை அட்வான்ஸ்டு டெக்னாலஜியில இந்த தாட் இன்டர்செப்டர்ஸ் வந்து பேட்டரிஸை வந்து நாங்க ரெடி பண்ணோம். ஆனா ஈரான்காரன் ரொம்ப 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 சீப்பா, ரொம்ப விலை மலிவான விலையில மிசைல்ஸை செஞ்சு அடிச்சுக்கிட்டே இருக்கிறான். அவன் அடிக்கிற மிசைல் ஒரு 10 லட்சம் ரூபா இருக்கு அப்படின்னா அதை தடுக்கிறதுக்கு நான் 20 கோடி 30 கோடி செலவு பண்ண வேண்டியதா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இவ்வளவு ஒரு ரேட்டா சொல்றேன். ஸோ அப்போ அவனுடைய மிசைலை விட, யாரு ஈரானுடைய மிசைலை விட 100 மடங்கு 200 மடங்கு அதிகமாக செலவு பண்ணாதான் அந்த மிசைலை தடுக்கிறதுக்கான இன்டர்செப்டரை இவங்க வச்சிருக்க முடியும். இந்த பிரச்சனை இன்னைக்கு வார்ல மிக மோசமான பேக் ஃபயரா மாறி இருக்கு அமெரிக்காவுக்கு. ஈரானை பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்கமான மிசைல்ஸ் 24 மணி நேரத்துக்குள்ள தயாரிச்சுக்கிட்டே இருக்கிறான். ஆனா எங்கனால 24 மணி நேரத்துல மாசக்கணக்கா வருஷக்கணக்கா உட்கார்ந்தா தான் இந்த தடுக்கிற டிஃபென்ஸ் சிஸ்டத்தை தயாரிக்க முடியும். அதனால இந்த யுத்தம் அமெரிக்காவுக்கு பின்னடைவா வந்திருக்கு அப்படின்னு அமெரிக்கா தரப்புல இருந்தே பேசிக்கிட்டு இருக்காங்க. அமெரிக்காவினுடைய US செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் மார்க்கோ ரூபோ வெளிப்படைய என்ன சொல்றாரு அப்படின்னா, they are producing by some estimates over 100 of these missiles a month. ஒரு மாசத்துக்கு அவன் 100கணக்கான மிசைல்ஸ் அவன் தயாரிச்சுக்கிட்டு இருக்கான். கம்பேர் டு த 6 or 7 இன்டர்செப்டர்ஸ் that can be built a month. எங்கனால ஒரு மாசத்துல 6 அல்லது 7 இன்டர்செப்டர் தான் தயாரிக்க முடியும். அவன் 100 தயாரிச்சுக்கிட்டு இருக்கான். எங்களை விட பல 100 மடங்கு அதிகமாக வேகமாக இந்த ஈரான் தயாரித்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு அமெரிக்காவினுடைய செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்திருக்காரு. இந்த செய்தி அல் ஜசீரா பத்திரிகையிலே வந்திருக்கு. இன்னும் அடிஷனலா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, they can build 100 of these a month, not to mention the thousands of one way attack drones that they have also. அதாவது இது வெறும் 100 மிசைல் மட்டும் கிடையாது,
ஆயிரக்கணக்கான ட்ரோன்ஸையும் அவன் தயாரிச்சுக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு அவர் சொல்றாரு. they have been doing this for a long time. ரொம்ப வருஷமா இதை செஞ்சுட்டு இருக்காங்க. and by the way they have been doing it under sanctions. மிகப்பெரிய தடை இருக்கு அவங்களுக்கு, பொருளாதார தடை இருக்கு, ஆயுதங்களுக்கான தடை இருக்கு. எதையுமே பொருட்படுத்தாம இந்த தடையிலையும் அவங்க தயாரிச்சிருக்கிறாங்க அப்படின்னு கண்ணீர் விட்டு கதறுகிறது அமெரிக்கா. இது மட்டும் இல்லாம இதே அமெரிக்காவினுடைய செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் திரும்பவும் அழுகிறார். என்ன சொல்றாரு அப்படின்னா, ஸ்டாக்ஸ் ஆஃப் ஸ்டாண்டர்ட் மிசைல் 3 அதாவது SM-3 ஆர் ஆல்ரெடி ரன்னிங் அவுட் டியூ டு ஸ்லோ ப்ரொடக்ஷன். உற்பத்தி ரொம்ப குறைவா இருக்கு, எங்கள்கிட்ட இல்ல அப்படிங்கிறாரு. ஸ்ட்ரைக்ஸ் ஆன் எமன்ஸ் ஹவுத்தி ரிபல் குரூப் அண்ட் ஏர்லியர் கிளாஸஸ் வித் ஈரான். ஏற்கனவே ஹவுத்திஸ் கூட சண்டை போட்டதும் ஈரான் ஏற்கனவே இந்த 12 நாள் யுத்தம் நடந்துச்சு பாத்தீங்களா, ஜூன் 13ஆம் தேதியிலிருந்து ஜூன் 24ஆம் தேதி 2025. அதுலயே நாங்க நிறைய செலவு பண்ணிட்டோம். இது இல்லாம ஈரானுக்கு உக்ரைனுக்கு ஹவுத்திஸோட சண்டை போட்டதுலன்னு சொல்லி எங்கள்கிட்ட மிசைல்ஸ் இல்ல அப்படின்ட்டான். இதே பத்திரிகை செய்தியில கடைசி வரையில ஒரு விஷயத்தை சொல்றாரு. the SM-3 அதாவது இந்த ஸ்டாண்டர்ட் மிசைல் இருக்கு பாத்தீங்களா 3 is an anti-ballistic missile interceptor launched from warship. வார்ஷிப்ல இருந்து லான்ச் பண்ணக்கூடிய இந்த SM-3 தான் இல்ல அப்படின்ட்டாரு. சோ அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இந்த யுத்தத்தில் அமெரிக்கா அவர்களுடைய ஆயுதத்தை வைத்துக்கொண்டு இந்த சண்டையை போட முடியாமல் தவிக்கிறார்கள். ஏன் அப்படின்னா, ஈரானினுடைய பாலிஸ்டிக் மிசைல் டெக்னாலஜி அவங்களுடைய மாஸ் ப்ரொடக்ஷன் நடுநடுங்க வைத்திருக்கிறது அமெரிக்காவை. இது மட்டும் இல்லாமல் இந்த யுத்தத்தை துவங்குவதற்கு முன்னாடியே அமெரிக்கா நேரடியாக அவங்களுடைய கப்பல் USS ஜெரால்டா இருக்கட்டும், USS ஆபிரகாம் லிங்கனா இருக்கட்டும், ரெண்டையும் கொண்டு வந்து ஈரானுடைய கடல் பரப்புல நிறுத்தினாங்க இல்லையா. இந்த கப்பலுக்கு ஒரு நாளைக்கு ஆகக்கூடிய செலவே பயங்கரம். நீங்க ஆபிரகாம் லிங்கனுக்கு ஒரு நாளைக்கு $2.8 மில்லியன் ஒரு நாளைக்கு. அதே போல பாத்தீங்க அப்படின்னா USS ஜெரால்ட் ஃபோர்டுக்கு ஒரு நாளைக்கு $6.5 மில்லியன், கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 58 கோடியிலிருந்து 60 கோடி ரூபாய் செலவு பண்ணணும். இந்த யுத்தத்தை துவங்குவதற்கு முன்னாடியே பாத்தீங்க அப்படின்னா 24 ஹவர்ஸ்ல 7000 கோடி செலவாயிருக்கு. அதுக்கு முன்னாடி ப்ரிப்பரேஷனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6000 கோடிக்கு மேல செலவாயிருக்கு. அப்போ இந்த யுத்தம் துவங்குற முதல் 24 மணி நேரத்திற்குள் கிட்டத்தட்ட 15000 கோடிக்கு மேல் செலவாகி இருக்கிறது. அதை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா இதுவரைக்கும் 3 லட்சம் கோடி வரை செலவாகி இருக்கலாம் என்று ஒரு சர்வதேச பத்திரிகை ஆய்வு பண்ணி சில தகவல்களை வெளியிட்டிருக்கிறார்கள். இதனால் அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகை மிக பயப்பட்டிருக்கிறது. ட்ரம்ப் உடனே வெள்ளை மாளிகையில் ஒரு கூட்டத்தை போட்டு அமெரிக்காவில் தனியார் ஆயுத உற்பத்தி நிறுவனங்கள் இருக்காங்க இல்லையா, அந்த உற்பத்தி நிறுவனங்கள்ல குறிப்பாக LMTN சொல்லக்கூடிய லாக்கெட் மார்டினா இருக்கட்டும், ரைத்தோன் பேரண்டா இருக்கட்டும், இந்த 2 நிறுவனங்களையும் வர சொல்லி உட்கார்ந்து மிக ரகசியமாக அடுத்த 24 மணி நேரத்தில் பேச்சுவார்த்தை நடத்தப் போகிறார்கள் என்று ராய்ட்டர்ஸ் பத்திரிகை வெளிப்படையாக சொல்லி இருக்கிறார்கள். இன்னும் வெளிப்படையாக ட்ரம்பினுடைய வார்த்தைகளிலே சொல்ல போனால், எங்களிடம் ஆயுதம் பற்றவில்லை, இந்த யுத்தத்தை தொடர்ச்சியாக நடத்த வேண்டும் என்றால் இது போன்று சப்ளை எங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் இந்த யுத்தத்தை நடத்த முடியும் அப்படின்னு தன்னுடைய தோல்வியை ஒத்துக்கொண்டு விட்டார். நாம பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தடுத்து இந்த யுத்தம் எதை நோக்கி நகர்கிறது என்று.